இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் திருகோணமலை எம்பியுமான சம்பந்தன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிஷாந்தனிடம் கேட்கலாம். கிஷாந்தன் வணக்கம். இந்த இரங்கல் குறிப்பின் முழு விவரங்கள் என்ன கிஷாந்தன்? வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் ஐயா அவர்கள் நேற்று இரவு 11 மணி நேரத்தில் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியிருந்தனர். 1993 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிறந்த அவர் தற்போது அவர் இருக்கும் போது அவருக்கு 91 வயதாக இருந்தது. அவர் கடந்த 3 மாத காலமாக அவர் வைத்தியசாலை சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் காரணமாக பாராளுமன்றத்திற்கு கூட அவர் வரவில்லை என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருக்கு பெரும் தலைவர்கள் இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களும் தற்போது இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் தெரிவித்துள்ள விடயம் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் சம்பந்தின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அன்பார்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடான இந்த சந்திப்புகள் எப்போதுமே நினைவுகள் இருக்கும். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் போன்ற வாழ்க்கையை அவர் இடைவிடாமல் பின்பற்றினார் என அவரது இரங்கல் செய்தியில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.